நடிகர் ரோபோ சங்கர் கடந்த வருஷம் உடல்நலக் குறைவால் உயிரிழந்துட்டாங்க. அவங்களோட உயிரிழப்பு அவங்களோட குடும்பத்தினருக்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதுக்கடையில் சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் அவங்களோட மகள் இந்திரஜாவுக்கு திருமணமும் நடந்துச்சு. அவங்களுக்கு ஒரு மகனுமே இருக்காங்க. இந்த நிலையில் இந்திரஜா ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் பல விஷயங்களை பற்றி ஓப்பனாக பேசியிருக்காங்க. அந்த வகையில் நடிகர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல முகங்களை கொண்ட இந்த ரோபோ சங்கருக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி உடல்நலம் சரியில்லாமல் போயிடுச்சு. எப்படியோ அவரை அதிலிருந்து குடும்பத்தினர் மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதனை அடுத்து அவர் சில கெட்ட பழக்கங்களை மொத்தமாக ஒதுக்கிட்டாரு. கரியரில் முழு கவனத்தை செலுத்தின சூழலில் திடீர்னு கடந்த வருஷம் திரும்பவும் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்துட்டாங்க. இதுக்கடையில் ரோபோ சங்கரோட மகள் இந்திரஜாவும் சினிமாவில் குறிப்பிடத்தகுந்த நடிகையாக இருக்கிறாங்க. குணச்சித்திர வேடங்கள் ஏற்று கலக்கிட்டு இருக்கிற அவங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் கார்த்திக் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணியிருந்தாங்க. அதனை அடுத்து ஒரு மகனையுமே பெற்றெடுத்திருந்தாங்க. இந்த நிலையில் அவங்க ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்தது இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துகிட்டு இருக்குது. அந்த பேட்டியில் இந்திரஜா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய திருமணம் நடந்ததில் இருந்து இப்போ வர பலவிதமான விமர்சனங்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். நான் குழந்தை பெற்றுக்கிட்டது இயல்பாக நடந்த ஒன்று. ஆனால் சிலரோ நான் வாடகை தாய் மூலமாக பெற்றேன், டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்லாம் சொன்னாங்க. அதை கேட்டு என்னோட மனசு அவ்வளோ வேதனை அடைஞ்சிச்சு. உண்மை தெரியாமல் யாரையும் அப்படி பேச வேணாமே. மார்ச் மாதத்தில் திருமணம் பண்ணிட்டு எப்படி அதுக்குள்ளே குழந்தை அப்படின்லாம் கேட்டாங்க. இப்போவும் சொல்கிறேன், நான் குழந்தை பெற்றுக்கிட்டது இயற்கையாக நடந்த விஷயந்தான். பலருக்கு அது புரியவே இல்லை. நீ எப்படி கர்ப்பமான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுகிட்ட வந்து மனசாட்சியே இல்லாமல் கேட்குறாங்க. என்கிட்டையும் கேட்டாங்க. இதெல்லாம் சரியான கேள்வியா? ஒரு பொண்ணு கர்ப்பமாகிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது கடவுள் கொடுத்து வரும். அந்த நேரத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரிய போராட்டம். அதனால் அதை பற்றி தேவையில்லாமல் விமர்சிக்கிறது தப்பு. என்னுடைய கர்ப்ப காலத்தில் பெரிய பிரச்சனை எல்லாம் ஏற்படவே இல்லை. கடைசி நேரத்தில் தான் டாக்டர்ஸ் எனக்கு அறுவை சிகிச்சை பண்ணிட்டு குழந்தையை வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. குடும்பத்தில் எல்லாருமே பயந்தாங்க. ஆனால் நான் கொஞ்சம் தைரியமாக இருந்தேன். என்னோட மகன் நட்சத்திரன் எங்களோட பெரிய வரம். அறுவை சிகிச்சை பண்ணும்போது எனக்கு எந்த வலியுமே தெரியலை. அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிற்க சொன்னாங்க. அப்போதான் உண்மையான வலி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அந்த வலியெல்லாம் குழந்தைய கையில் வாங்கும்போது மறைஞ்சு போச்சு. கர்ப்பத்தில் இருந்து பிரசவம் வர ஒரு பொண்ணோட உடலில் பல மாற்றங்களும் வலிகளும் நிறைஞ்சிருக்கும். அதனால் ஒரு பொண்ணு தாயாக மாறும்போது அவளோட கடினமான சூழலை எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் இந்திரஜா ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க. இப்போது அவங்களோட இந்த வீடியோ தான் சோசியல் மீடியா முழுக்க வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது.